நாடுகளை தன்னுடைய மிஞ்சின ஞானத்தினாலும் திறமைகளாலும் பராக்கிரமத்தாலும் ஆட்கொண்ட தேசங்களுக்கு சௌக்கியமும் சமாதானமும் அமைதி காக்கின்றார். ஒரு கையின் கீழாய் பல ஆயிரம் ஜாதிகளை வசிக்க வசதி சௌகரியங்களை அருளுகின்றார். சமீபத்தில் தம்முடைய மகா பராக்கிரமங்களால் ஜெயம் கொண்ட நாடுகளில் இருந்து ஏராளமான சொத்துக்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொள்ளையடித்துக் கொண்டு வந்த புகழ்ச்சியும் அவருக்கு தான் சேரும். மகிமையிலே பொன்னுக்கும் பராக்கிரமத்திலே சிங்கத்திற்கும் ஒப்பிட இவருக்கே ஆகும். பிரியமான ராஜாக்களே, அதிபதிகளே, அறிஞர்களே, நியாயாதிபதிகளே, ஞானிகளே, ராஜா நம்முடைய நலன் விரும்பி இன்று நம்மை இங்கே கூட்டி சேர்க்கையிலே அவருடைய நோக்கத்தை தெரிந்து கொண்டு அதன்படியே செயல்படுவோமாக. கேளுங்கள், தேசம் எத்தனையாகிலும் பாஷைகள் எத்தனையாகிலும் அத்தனையும் ராஜாவின் உயிர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்ற சத்தியம். இரவு ராஜாவின் வேலை, பகல் ராஜாவின் பிரயாசம் என உமக்கே தெரியும். இன்று ராஜாவின் கோரிக்கையை உமக்கு தெரியப்படுத்த இதோ நிற்கின்றேன். தேசங்கள் ஜனங்கள் நிம்மதியாய் வாழ, சுகமாய் வாழ மிஞ்சின ஞானிகள் அவசியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே திறமையான ஞானிகளை உருவாக்குவது ராஜாவின் திட்டமாய் இருக்கின்றது. ஊர்களிலே ஒருவனாகிலும் அறிவற்ற முட்டாளாக இருக்கலாகாது. எனவே செய்ய வேண்டிய காரியத்தை இதோ சொல்கின்றேன். கொள்ளையாக கொண்டு வரப்பட்ட அடிமைகளின் கூட்டத்தில் இருந்து ஒழுங்கும் பண்பும் தெரிந்த ராஜகுலத்திற்கு சேர்ந்த ஞானிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்களை ராஜாவின் அரண்மனை தானே வைத்து கல்தியுடைய வித்திகளையும் கலாச்சாரங்களையும் விதிமுறைகளையும் கற்பிக்க வேண்டும். அவர்கள் புசிக்கும்படிக்கு ராஜாவின் மேஜையில் இருந்து ராஜ போஜனத்தை மட்டுமே அள்ளி அருள வேண்டும். இப்படி 3 வருஷ காலமாய் கற்பிக்கப்பட்டு ராஜாவின் சமூகத்தில் நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்ட மர்மங்களையும் மறைந்திருக்கின்ற விஷயங்களின் மறைப்பொருளையும் விளக்கி சகுனம் ஜோசியம் போன்றவைகளையும் கண்டு அறியக்கூடிய ஞானிகளாக்கிவிட வேண்டும். அன்னர்களின் அதிபதி அஸ்கினசு, இங்கே வாருங்கள். இதோ இருக்கின்றேன் மந்திரிகளே. இந்த காரியத்தை செய்யும்படி ராஜா உமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். துரிதமாக இந்த காரியத்தை செய்யவும் வித்திகளை படிப்பிக்க ஏற்ற அரங்க ஒழுங்குகளையும் பராமரிப்புக்கேற்ற வசதிகளை செய்யவும் ஞானிகளை தேர்ந்தெடுக்க ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்ட முறைகளை கையாள எந்த விதத்திலும் மறுக்கலாகாது. ஆரோக்கியத்திலே அவர்கள் புஷ்டியாக இருக்க வேண்டும். ஞான சாமர்த்தியங்களிலே அவர்கள் வல்லவர்களாக இருக்க வேண்டும். இது ராஜாவின் கட்டளையும் ஆணையமாய் இருக்கின்றது. ஆகையால் துரிதமாக புறப்பட்டு செயல்படுங்கள். அப்படியே ஆகட்டும். ஆம் பிரியமான மாணவர்களே, நீங்கள் என் அரண்மனையில இருந்து எவ்வளவாகிலும் சாப்பிடலாம், எவ்வளவாகிலும் குடிக்கலாம், எவ்வளவாகிலும் ராஜபோஜனத்தை சாப்பிடலாம். ஆனால் ஒழுங்காக கல்வியை கற்றுக்கொண்டு ஞானிகள் ஆகிவிட வேண்டும். நான் வருகிறேன். ராஜா. ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க. யூதர்களின் கூட்டத்தாரே, இஸ்ரவேலின் அடிமைகளே, தானியேல், ஷாத்ராக், மேஷக், அபேத்நேகோ, வணக்கம் குருக்களே. மற்ற எல்லா தேச பாஷைகளில் இருந்து சேர்ந்து வந்த அடிமைகளே, வணக்கம் குருக்களே. இதோ கேளுங்கள். ராஜாவின் கடினமான கட்டளைக்கு நான் பயப்படுகின்றேன். நீங்கள் ஞானிகளாக தீர்ந்து திகழ வேண்டும் என்கிற நோக்கம் இதுதான். எனவே ராஜா தமதின் உதார குணத்திலிருந்து உங்களுக்கு செய்ய மனப்பூர்வமானார். ராஜா தமதின் மேன்மையே உங்களுக்கு என கட்டளையிட்டார். வசதிக்கு அரண்மனையும் உட்கொண்ட அரச போஜனங்களையும் பிரியாணி எல்லாம் இருக்கும் நண்பா, சாப்பிடலாம். பாயாசம் இருக்கும் நண்பா, குடிச்சுக்கலாம் நண்பா. அமைதி அமைதி. அப்படியே படிப்பிக்க பண்டிதரையும் இது போன்றவைகளை ஏராளமாக வளர்த்திருக்கின்றார். நீங்கள் மேன்மை அடைய என் யோசனையின்படி வசதிகளின் பேரிலே உங்கள் மனதை நிறுத்தாமல் வேத அறிவையும் ஞானம், கல்வி, கிருபைகளை பெற உங்கள் மனதை நிறுத்துவீர்கள். ஒரு விஷயம் கூட விஷமயமானதாயும் அபாயமானதென்றும் சொல்லுகின்றேன், கேளுங்கள். இந்த ராஜா மிகவும் புத்திசாலி, திறமைகளில் இருப்பிடமானவர். இவரிடத்தில் பரிஷ்காரம், பரிசுத்தம் பற்றியும் தான் கொஞ்சமே ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ முடியாது. எனவே அரண்மனைக்கு ஏராளமாக வந்து சேர்ந்திருக்கின்ற உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 3 வருஷ காலத்தை நீங்கள் நன்றாக உபயோகித்துக் கொண்டு உங்களுக்கு பண்டிதர் சொல்லித்தரும் எல்லா கல்விகளை நன்றாக கற்றுக்கொண்டு தேர்ச்சி அடையுங்கள்.
சகோதரரே, வாங்கள், நாம் தெய்வ பக்தியிலே இருந்து கல்வியை கற்றுக்கொள்வோம். வாருங்கள். அப்படியே ஆகட்டும். நண்பர்களே, வாங்க, நாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்து அப்புறமா சாப்பிட்டு வந்து அப்புறமா சொல்லலாம். படிப்பு அப்புறமா பாத்துக்கலாம் நண்பா. நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு அப்புறம் வந்து சொல்லிடலாம் நண்பா. சிஷ்யரே, 3 வருஷ காலம் கடந்தது. இதோ உங்களின் தேர்ச்சியின் காலம் இதோ வந்திருக்கின்றது. பண்டிதர் உங்களை கேட்கும் எல்லா கல்விகளுக்கு நன்றாக பதில் சொல்லி நீங்கள் உங்கள் திறமை வெளிப்படுத்துவீர்கள். என்ன குருக்களே, அதுக்குள்ள 3 வருஷம் கடந்துச்சா? ஆமா, 3 வருஷம் கடந்தது. ஐயோ நண்பா, நான் இங்க வரும்போது 65 kg இருந்தேன். இப்போ எவ்வளவு இருக்கிறேன் நண்பா? 95 kg இருக்கேன் நண்பா. செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு நண்பா. ஐயோ, இருங்க நண்பா, குருக்கள் கிட்ட பர்மிஷன் கேட்கலாம். ஏனே நண்பா? குருக்கள், ஒரு 3 இயர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு வரோம். எங்களுடைய நண்பன் செஞ்சுரி அடிக்கிறார். மிஸ் ஆயிடுச்சு குருக்களே, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க குருக்களே. அமைதி அமைதி. நீங்கள் இப்போ குருக்கள் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படும். குருக்களே, பதில் தானே சொல்லி நான் விடுங்க. சரி சரி, நாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்கள் சொல்லாவிட்டால் உங்களுக்கு தண்டனை தான் கொடுக்கப்படும். எச்சரிக்கை. ஐயோ, தண்டனையா? நண்பா சொல்லிடலாம், விடு நண்பா, பாத்துக்கலாம். இருக்கிறீர்களா? வணக்கம் பண்டிதரே. வணக்கம் பண்டிதரே. வணக்கம் வணக்கம். எல்லாம் சௌக்கியமா? நாங்க சௌக்கியம் பண்டிதரே. நீங்க? நானும் சௌக்கியமா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா பண்டிதரே? சாப்பிடலாம், பிறகு சாப்பிடலாம். பிரியமான மாணவர்களே, கவனமாய் கேளுங்கள். இந்த 3 வருஷ காலமாக ராஜாவின் பயத்துடைக்கூடிய கட்டளையின்படி உங்களுக்கு கத்தியுடைய வித்தைகளையும் மற்ற எல்லா வித்தைகளையும் அதிக பிரயாசத்துடன் கற்பித்தோம். இன்று உங்களுடைய தேர்ச்சியிலே சித்திப்பட வேண்டிய நாள், அதாவது எக்ஸாமினேஷன் நாள். நான் உங்களுக்கு கேட்கப்படும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆம் பண்டிதரே, எல்லா முயற்சிகளுடன் ஆயுதங்களுடன் தீர்வு சந்திக்க வந்திருக்கின்றோம். பயம் எதுக்கு, அச்சம் எதுக்கு? பயம் எதற்கு? அச்சம் எதற்கு? அப்படியா? சரி பார்க்கலாம். மாணவர்களே, நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆம் பண்டிதரே, ஆயத்தமாய் இருக்கோம். அப்படியானால் கேள்விக்கு போகலாம். கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். முதலாவது கேள்வி கேட்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். கேளுங்கள். முதலாவது கேள்வி, சூரியனை பூமி சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகின்றது? ஒரு முறை கூட கவனமாக கேளுங்கள். சூரியனை பூமி சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகின்றது? பண்டிதரே, உமது கேள்வி உள்டாவாக இருக்கின்றது. உங்கள் கேள்வி உள்டாவாக இருக்கிறது. சூரியனை பூமி சுற்றவே முடியாது. சுற்றவே முடியாது. அப்படி சுற்றுமானால் நாம் எல்லாரும் பல்டி அடிப்போம் அல்லவா? நாம் எல்லாரும் பல்டி அடிப்போம் அல்லவா? கூட நாம் பார்க்கின்ற சத்தியம், காலையில சூரியன் புறப்பட்டு சாயங்காலம் அஸ்தமிக்கின்றார். எனவே சூரியன் தான் பூமியை சுற்றி வரும். ஆம், மெய். அமைதி. பதில் சொல்ல வேறு ஆங்கிலம் இருக்கிறீர்களா? மாணவர்கள், நீங்கள் சொல்லுங்கள். அருமை கணத்துக்குரிய குருக்களே, பண்டிதர்களே, பூமி நாள் ஒன்றுக்கு தன்னை தானே சுற்றி வரும். வருஷத்தில் 365 நாட்கள் சூரியனை சுற்றி வரும். ஆம், சரியாக விடை சொன்னார் மாணவனே. சரியான பதில். கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் சரியான பதில். என்ன பண்டிதரே, தன்னை தானே சுற்றி வருமா? ஆம், சுற்றி வரும். அந்த பச்சை காய்கறி என்ன சொன்னால் சரி என்று சொல்கிறீர்கள். என்ன பண்டிதரே இது? இது பச்சை காய்கறியா? ஆமா பண்டிதரே, அவங்க பியூர் வெஜிடேரியன். பச்சை காய்கறி பருப்பு தின்கிற கூட்டம் அது. அப்படியா? ஏன் மாணவர்களே, நீங்கள் வெறும் பச்சை காய்கறி பருப்பு தான் சாப்பிட்டீங்களா? ஆமாம் பண்டிதரே. நீங்கள் ராஜபோஜனத்தை புசிக்கவில்லையா? இல்லை பண்டிதரே, நாங்கள் தெய்வ பக்தியிலே கவனம் செலுத்தி இருந்தோம். உங்களுக்கு கொடுக்கவில்லையா? கொடுத்தார் பண்டிதரே, ஆனால் நாங்கள் எடுக்கவில்லை. அப்படியா? சரி, ஆகட்டும். ஆனாலும் சரியாக பதில் சொல்லி இருக்கிறீர்கள். சரி மாணவர்களே, இரண்டாவது கேள்வி இதற்காக சரியாக பதில் சொல்லுங்கள். சொல்றோம் பண்டிதரே. சொல்லிடலாம் நண்பா. ஆமா, நம்ம சொல்லிடலாம். இரண்டாவது கேள்வி கவனமாய் கேளுங்கள். நம்மை ஆளுகின்ற நாட்டின் தலைநகரம் எது? தலை சாம்ராட் யார்? ஒரு முறை கூட, நம்மை ஆளுகின்ற நாட்டின் தலைநகரம் எது? தலை சாம்ராட் யார்? ஐயோ இதுவரை இரண்டுமே மண்டையில தான் இருந்தது. பயத்திலே மறந்து போச்சே. பயப்படாத நண்பா, நான் சொல்றேன். சொல்லிடு நண்பா, சொல்லிடு. பண்டிதரை, தலைநகருக்கு பேர் போம். அல்ல ஏதோ பபுல்கம் மாதிரி ஞாபகம் இருக்கின்றது. பண்டிதரே,
இந்த 3 வருஷ காலமாக அருமை ராஜ போஜனத்தை சாப்பிட்டு விட்டு இவ்வளவு முட்டாள்களாக இருக்கிறீர்களே, ஒன்றுக்காவது சரியாக பதிலளிக்கிறீர்களா? பண்டிதரை கரெக்டா தானே சொன்னான் பண்டிதரே. பபுல்கம்மா, அபுக்கர் தவறு. மாணவர்களே, நீங்கள் சொல்லுங்கள். பண்டிதரே, தலைநகருக்கு பேர் மகா பாபிலோன், சாம்ராட்டுக்கு பேர் நேபுகாத்நேசர். சரியாக பதில் சொன்னாய். கேட்டுக்கொள்ளுங்கள் பபுல்கம் அவர்களே, கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் சரியான பதில். ஐயோ மிஸ் ஆயிட்டா. சரி, விடுங்கள் போகட்டும். இதற்காக பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். 3வது கேள்வி கேட்கிறேன், கவனமாய் கேளுங்கள். நண்பா மிஸ் பண்ணாம சொல்லிடு நண்பா. அமைதி அமைதி, கவனமாய் கேளுங்கள். உலக பிரசித்தி பெற்ற பாபிலோன் நாட்டின் பூங்காவுக்கு வைக்கப்பட்டிருந்த பேர் என்ன? ஒரு முறை கூட கவனமாய் கேளுங்கள். உலக பிரசித்தி பெற்ற பாபிலோன் நாட்டின் பூங்காவுக்கு வைக்கப்பட்டிருந்த பேர் என்ன? ஏதோ ஊழைக்கான ஆரம்பிக்கிறது. அதுக்கடுத்து என்னதான் வருது? இன்னொரு வார்த்தை சொல்ல. இல்லப்பா, நல்லா ஞாபகம் பண்ணிக்கோ. இதோ தொட்டில் தோட்டம் போல ஞாபகம் இருக்கின்றது. அதுதான் சரியா கண்டுபிடி நண்பா. பண்டிதரே, தொட்டில் தோட்டம் பண்டிதரே, மூஞ்சல் தொட்டில் தோட்டம். அதுதான் கரெக்டான பதில். பக்கா ஃபிக்ஸ். பாவிகளா, என்னது பூங்கா தொட்டில் தோட்டமா? இல்லை, உங்கள் முகங்கள். அரண்மனை சுகத்திலே காலம் கழித்து படிப்பை விட்டீர்கள். ராஜாவுக்கு தெரிந்தால் உங்களை துண்டு துண்டாக வெட்டி போட்டு விடுவார். புறம்போக்குகளே. மாணவர்களே, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பண்டிதரே, பாபிலோனின் ஊஞ்சல் தோட்டம் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன். சரியாக விடை சொன்னாய் மாணவனே. சரியான பதில். கேட்டுக்கொள்ளுங்களா முட்டாள்களே, சரியான பதில் இதுதான். என்ன பண்டிதரே, அந்த பச்சை காய்கறி ஊஞ்சல் ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன் சொன்னார். நாங்கள் ஊஞ்சல்னு சொன்னோம். தொட்டிலும் ஆடுது, ஊஞ்சலும் ஆடுது. ரெண்டும் ஒண்ணுதானே பண்டிதரே? ரெண்டும் ஒண்ணுதானே பண்டிதரே? இல்லை, ரெண்டு மாறினாலும் அது ரெண்டு ஒன்றாகாது. அந்த தயிர் சாதம் என்ன சொன்னாலும் சரி சரி என்று சொல்கிறீர்கள். என்ன பண்டிதர் இது? அவர்கள் தயிர் சாதம் நன்றாக பதில் சொல்கிறார்கள். நீங்கள் தவறாக சொல்கிறீர்களா? நீங்க ரொம்ப பார்ஷியாலிட்டி பண்றீங்க பண்டிதரே. ஐயோ, நான் பசங்க செய்யவில்லை. நான் கேள்வி கேட்க நீங்கள் சரியாக பதில் சொல்லுங்கள். சரி, விடுங்கள். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த கேள்விக்காகிலும் சரியாக கேட்டு புரிந்து கொண்டு பதில் சொல்லுங்கள். சொல்லிடலாம் நண்பா. அப்படிதான் சொல்லுவாங்க நண்பா. எந்த நதிகள் ஒன்றாய் கூடும் இடத்தில் பாபிலோன் இந்த மாநகரம் கட்டப்பட்டிருக்கின்றது? ஒரு முறை கூட கவனமாய் கேளுங்கள். எந்த நதிகள் ஒன்றாய் கூடும் இடத்தில் பாபிலோன் இந்த மாநகரம் கட்டப்பட்டிருக்கின்றது? நண்பா, உலகெங்கும் ஓடுகின்ற நதிகள் எல்லாமே தண்ணீர் கொண்டு தான் ஓடுது. ஆமா, அதற்கு ஏன் அந்த பேர் இந்த பேர் என்று பெயர்களை கொடுத்து நம் உயிரை வாங்குகிறார்கள். உயிரே வாங்குறாங்க. பொதுவாக தண்ணீர் நதிகள் என்று சொன்னால் போதும் அல்லவா? என்ன பேர் என்று சொல்வது? ஐயோ, கர்மமாய் போயிச்சே. தண்ணீராய் குடித்துக் கொண்டிருந்தோமே அன்றி பேராகிலும் தெரிந்து கொள்ளாத முட்டல்களாய் விட்டோமே. ஐயோ, யாராவது தயவு செய்து க்ளூ கொடுங்களே. அமைதி அமைதி. என்ன உங்களுக்குள்ள பேச்சு? பதில் சொல்லுங்கள். நண்பா நண்பா, எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டு வா நண்பா. பண்டிதரே, ஏதோ டீசு டைசு என்ற அறத கடைசி வார்த்தை தான் என் மண்டையில் இருக்கின்றது. மற்றது நீங்களே பூர்த்தி செய்து புண்ணியம் கட்டி கொள்ளுங்கள் பண்டிதரே. புண்ணியம் கட்டிக் கொள்ளுங்கள் பண்டிதரே. அட பாவிகளா, என்ன டீசு டைசா? ஆம் பண்டிதரே. பன்றிகளை போல தின்றுவிட்டு அரண்மனையை நஷ்டப்படுத்தி அநியாய கூட்டமாய் நிற்கிறீர்களே. உங்களை எரிகின்ற சூழ்நிலையில போட்டாலும் பாவம் இல்லை. யூதர்களே, மாணவர்களே, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கணித்துக்குரிய பண்டிதரே, அந்த நதிகளின் பேர் யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ். சரியாக விடை சொன்னாய். கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் சரியான பதில். அதுதானே பண்டிதரை நாங்களும் சொன்னோம். அதுதான் பண்டிதரே சொன்னோம். என்ன சொன்னீங்க? டீசல் டேஸ்ட் தானே பண்டிதரை கரெக்டா சொன்னோம். டைக்ரிஸ், அதுதான் அந்த கடை வார்த்தைகளை சொன்னா அவன் மொத்தமாய் சொன்னான். இல்லை இல்லை, தவறு தவறு. இல்ல பண்டிதர், நீங்க ரொம்ப பார்ஷியாலிட்டி பண்றீங்க பண்டிதரே. அட்லீஸ்ட் ரேஸ் நாகாவது கொடுங்க பண்டிதரே. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுத்துருங்க பண்டிதரே. சரியாக பதில் சொன்னால் நீங்கள் வாழ்த்து தருகிறேன். 5வது கேள்வி. இதற்காகிலும் பதில் சொல்லுங்களப்பா. பாபிலோனுக்கு பக்கபலமாய் திகழ்ந்து நிற்கின்ற நாடுகள் யாவை? கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். பாபிலோனுக்கு பக்கபலமாய் திகழ்ந்து நிற்கின்ற நாடுகள் யாவை? நண்பா, நான் சொல்றேன் நண்பா. சொல்லிடு நண்பா. பண்டிதரே, ஒன்றுக்கு பேர் பகோடா, ஒன்றுக்கு பேர் பகோடா, மற்றொன்றுக்கு பேர் காஸ், மற்றொன்றுக்கு பேர் காஸ், மற்றொன்றுக்கு பேர் ஜீப். மற்றொன்றுக்கு பேர் ஜீப். என்னது? இதுதான் கரெக்டான பதில் பண்டிதரே. பண்டிதரே, பக்கா ஃபிக்ஸ்.
ஓ கரெக்ட் அதுதான் இது பக்கோடாவா பாசா சீப்பா தெரியாம தான் கேட்கிறேன். உங்களை வீட்டிலே தாய் தான் பெற்றார்களா இல்லை வேறு யாரும் பெற்றார்களா? இப்படி மண்டை போட்டு குழப்புகிறீர்களே, இதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோமா? எங்க அந்த குருக்கள்? இதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோமா? உங்களை அல்ல எங்களை தான் ராஜா பழி வாங்கி விடுவார். இவ்வளவு முட்டாள்களை நாங்கள் எங்கேயும் கண்டதில்லை. ஒரு பகோடா சாப்பிட்டு வந்து அதையே பதில் சொல்லுவீர்களா? மாணவர்களே, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பண்டிதரே, அந்த நகரங்களின் பேர் ஈஜிப்ட், அக்கே, குஷ் நகரங்கள். சரியான விடை சொன்னாய். கேட்டுக்கொள்ளுங்கள் பகோடா கூட்டமே, இதுதான் சரியான பதில். பண்டிதரே, அந்த பருப்பு கூட்டம் அக்கேன் என்று சொன்னால் நாங்கள் பக்கோடா என்று சொன்னோம். ரெண்டும் ஒரே இதுல தானே பண்டிதரே வருது? ஆமா பண்டிதரே. இல்லை நீங்கள் சொன்னது தவறாக சொல்லியிருக்கிறீர்கள். பகோடா எல்லாம் அதுக்கு விடையாகாது. சாரி. போங்க பண்டிதரே, நாங்க என்ன சொன்னாலும் நீங்க தப்புன்னு சொல்றீங்க. நாங்க சாப்பிட போறோம் பண்டிதரே. பண்டிதரே அது பக்கோடா ஏதாவது கிடைக்குமா பண்டிதரே? நீங்கள் முதலாவது சரியாக பதில் சொல்லுங்கள், உங்களுக்கு பிரியாணியை தருகிறேன். நண்பா, next question சொல்லுங்க. சரி, இந்த 6வது கேள்வி இதற்காகிலும் பதில் சொல்லுங்களப்பா. சொல்றோம் பண்டிதரே. கரெக்ட்டா தான் பதில் சொல்றோம் பண்டிதரே. ஏதேனிலிருந்து கவனமாக கேளுங்கள். ஏதேனிலிருந்து எந்த நதி புறப்பட்டு எந்த தேசங்களின் வழியாக ஓடியதாலே அங்கே பொன் விளைந்தது? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏதேனிலிருந்து எந்த நதி புறப்பட்டு எந்த தேசங்களின் வழியாக ஓடியதாலே அங்கே பொன் விளைந்தது, அதாவது கோல்டு விளைந்தது. நண்பா நான் சொல்றேன் நண்பா. கேஜிஎஃப் நண்பா. நம்ம ஊரு நண்பா, கேஜிஎஃப். பண்டிதரே, கோலார் கோல்ஃபீல்ட்ஸ் கேஜிஎஃப் நம்ம ஊரு பண்டிதரே. அங்கதான் பொன் விளைந்தது. என்ன இது? பண்டிதர் கோவப்படாமலா இருப்பார்கள்? நான் கொஞ்சம் புத்தியாக இருந்து கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டியதாய் இருந்தது. பண்டிதரே, கேஜிஎஃப் ஃபிக்ஸ் பண்ணுங்க பண்டிதரே. இது கேஜிஎஃப்பா? அதாவது கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ். பண்டிதரே, ஐயோ, இவங்களுக்கு சொல்லி வந்தது ஒரு 10 மாடுகளுக்கு சொல்லி இருந்தால் எங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கும். ராஜா உங்களை வைத்து பாபிலோன் நாட்டை ஆண்டால் தேசம் பிரேத பூமி ஆகும். அப்போது பாடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது பாதியிலே பசி என்று ஓடும் போதே நினைத்தோம் உங்களின் கதி இப்படித்தான் இருக்கும் என்று. அப்படித்தான் இருக்குது. என்ன சொல்லி என்ன லாபம்? நிலம் சரியாக இருந்தால் முளையம் சரியாக இருக்கும் அல்லவா? சரி மாணவர்களே, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பண்டிதரே, யூப்ரட்டிஸ் நதி புறப்பட்டு ஹவீல தேசம் எங்கும் பாய்ந்து அந்த தேசம் எங்கும் பொன் விளைந்தது, கோமேதிகம் விளைந்தது. சரியாக விடை சொன்னாய். கேட்டுக்கொள்ளுங்களா முட்டாள்கள் பட்டணமே, எந்தெந்த ஊர்ல இருந்து வந்தீங்களோ இங்க உயிரிழக்கிறீர்கள். விடுங்கள் சுவாமி, எங்களுக்கு பசியா இருக்கின்றது. போய் ஏதாவது சாப்பிட்டு வந்து தெம்பா பதில் சொல்றோம் பண்டிதர். நீங்கள் முதலாவது கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நான் பிறகு உங்களுக்கு எல்லாம் பிரேம் தருகிறேன். சரியா? சரி, அடுத்த கேள்வி இதற்காக பதில் சொல்லுங்களப்பா. உலகத்தின் மிக உயர்ந்த மலை எது? அதிலே முதலாவது ஏறினவன் யார்? கேட்டுக்கொள்ளுங்கள். உலகத்தின் மிக உயர்ந்த மலை எது? அதிலே முதலாவது ஏறினவர் யார்? அப்பா, இதாகிலும் தெரிந்திருக்கிறதே. நண்பா, தைரியமாய் சொல்லிவிடுவோம். நண்பா பயப்படாது, நான் சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்க நண்பா. பண்டிதரே, அந்த மலைக்கு பேர் உலகமதி மலை. போன வாரம் தான் நான் ஏறி இறங்கி வந்தேன். எங்களுடைய நண்பர் ஏறி இறங்கி வந்தார். நான் தான் முதலாவது ஆளா இருப்பேன். எங்களுடைய நண்பர் தான் முதலாவது ஆளாய் இருப்பார். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்டிதரே. ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டான் பண்டிதரே. உலகத்தின் மிக உயர்ந்த மலை உலகமதி மலை. ஆம் பண்டிதரே. அதுவும் முதலாவது ஏறினவர் உங்கள் நண்பர் அல்லவா? நான் தான் பண்டிதரே. எங்களுடைய நாகேந்திரா தான் பண்டிதரே. வேண்டாம், வாயை மூடு முட்டாள்களே. கோபம் ஏற்படுங்கள். தெரிந்தால் தெரியவில்லை என்று சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னால் இங்கேயே ஏரோப்ளேன் ஏற்றி விடுவேன். பண்டிதரே, ஏரோப்ளேன் எல்லாம் வேணாம் பண்டிதரே. அந்த பிரியாணி ஏதாவது கெட்ட கொடுங்களே பண்டிதரே. ரொம்ப டயர்ட் ஐட்டம் பண்டிதரே. பண்டிதரே, ஏதாவது டீ பிரேக், ஜூஸ் பிரேக் கொடுங்க. பதில் சொல்லி மண்டை எல்லாம் சூடாகிவிட்டது. பண்டிதரே, சூடாயிட்டு இருக்கிறது ஸ்ப்ரைட் கொடுங்களே பண்டிதரே. ஜூஸ் குடித்து வந்து ஃப்ரெஷ்ஷா பதில் சொல்லுவோம். அடே மாணவர்களா, நீங்கள் சொன்ன பதிலை கேட்டு எனக்கே டயர்ட் ஆகிவிட்டது. இப்போது எனக்கு தான் பிரேக் வேணும்.
எடுத்துக்கோங்க பண்டிதரே. ஏன்னா எல்லாரும் பிரேக் எடுத்துடலாம் பண்டிதரே. இல்லை இல்லை, பிரேக் எல்லாம் கொடுக்கப்பட முடியாது. நீங்கள் முதலாவது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லுங்கள். சரி மாணவர்களே, நீங்கள் அனைவரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பண்டிதரே, அந்த மலைக்கு பேர் மவுண்ட் எவரெஸ்ட். முதலாவது இருந்தது தேன்சிங் நான்கு. சரியாக பதில் சொன்னாய். கேட்டுக்கொள்ளடா உலகமதி மலை ஏறினவரே, இதுதான் சரியான பதில். சரி, கடைசி கேள்வி பார்க்கலாம். இதற்காக பதில் சொல்வீர்களா? அப்பத்திலிருந்து கரெக்டா பதில் சொல்றோம் பண்டிதரே. நீங்க தான் எது சொன்னாலும் நீங்க அந்த பக்கம் தான். நீங்க இல்ல விடுங்க பண்டிதரே. நீங்க அவங்க ஏதோ கொடுத்திருக்காங்க, அவங்க பக்கம் சப்போர்ட் பண்றீங்க தெரிஞ்சிச்சு. இல்லை இல்லை மாணவர்களே, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பதில் எல்லாம் தவறாகவே சொல்லுகிறீர்கள். நீங்கள் பாடத்தை சரியாக படிக்கவில்லை என்று நினைக்கிறேன். சரி, இந்த கேள்விக்காக பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜீவராசிகளுக்கு மூளை என்பது இருக்கின்றது எதற்காக? ஒரு முறை கூட கேட்டுக்கொள்ளுங்கள். ஜீவராசிகளுக்கு மூளை என்பது இருக்கின்றது எதற்காக? நண்பா, இது ஒன்றாகிலும் சரிவர சொல்லிவிடலாம். சொல்லிடு நண்பா, சொல்லிடு. சமையல் அறையிலே சமையல்காரன் மூளை பொடிக்கும் போது, அதாவது பிரெயின் ஃப்ரை, நாம் எவ்வளவு ஆத்திரமாக நாக்கை எடுத்துக் கொண்டிருந்தோம். ஆமா நண்பா. அதை கொண்டு வேற என்ன வேலை இருக்கின்றது? வேலையே வேணாம் நண்பா. பண்டிதரே, சமையல் கூட்டாக ஃப்ரை பொரிக்கத்தான் மூளை இருக்கிறது. ஆமா பண்டிதரே, brain fry. அது நன்றாக தெரிந்த விஷயம் தானே? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அட பாவிகளே, உங்களை என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? திங்கிற விஷயம் தவிர்த்து வேற எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? ஐயோ, இப்படி உலகிற்கு வீணாக பிறந்து இப்படி அழிக்கிறீர்களே. உங்கள் மூளையிலே, உங்கள் தலையில மூளை இருக்குது அல்லவா, அது என்ன பொறிச்சு தின்பதற்கா? பண்டிதரே, பிரெயின் ஃப்ரை எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? Taste பண்ணி பாருங்க பண்டிதரே. இந்த வாட்டி நீங்க வாங்க பண்டிதரே, எடுத்து டேஸ்ட் உங்களுக்கே கொடுத்தா டேஸ்ட் பண்ணிடுங்க. அப்ப தெரியும். வேற என்ன வேலை இருக்குது பண்டிதரே மூளைக்கு? இல்லை, உங்கள் வீட்டார் எப்படித்தான் பொறுத்துக் கொள்கிறார்கள்? உங்களை அவர்கள் பெற்றார்கள், பிசாசு தான் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. மாணவர்களே, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அருமை கணத்துக்குரிய மகானியரே, மூளை தலையிலே இருந்துகிட்டு சர்வ சரீரத்தையும் மற்றவைகளையும் இயங்கும் ஞானங்களின் மொத்தம். ஆம் மாணவனே, சரியாக பதில் சொன்னாய். பிரியமான யூத ஞானிகளே, இதோ இவர்கள் தலையிலே சுண்ணாம்பு கட்டி போல மூளை இருந்துகிட்டு இந்த கோலம் படைக்கின்றது. இவர்கள் எல்லாரையும் கல்லுக்கு போட்டு தூக்கிலிட்டாலும் பாவம் இல்லை. பூமிக்கு எவ்வளவு பாரமாக இருக்கிறார்கள், எல்லாருக்குமே பாரமாக தான் இருக்கிறார்கள். என்ன சொல்வது? பிரியமான மகானியரே, பண்டிதரே, கல்வி மாணவர்களே, இதோ ராஜா உம்மை நோக்கி நமது காரியமாய் துரிதமாக வந்துகிட்டு இருக்கின்றார். எனது ராஜா வந்து கொண்டிருக்கிறாரா? ஐயோ, உங்களுடைய கதை முடிந்தது, அவ்வளவுதான். எனது பிரேக் கேட்டீர்களா? பிரேக், பர்மனன்ட் பிரேக். அதாவது ராஜாவை கொடுப்பார், வாங்கிக் கொள்ளுங்கள். எல்லாரும் ராஜாவை பணிவோமாக. படிவமாக. ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க. ராஜாவுக்கு வணக்கம். ராஜாவுக்கு வணக்கம். எனது அருமை ஞானி திறமை கூட்டமே, கடந்த இரவு பீதிக்கு ஏதுவான சொர்ணத்தை கண்டு கலங்கி நிற்கின்றேன். பயந்து சாய்ந்து நிற்கின்றேன். இன்னமா இருக்கும் என்று இரவெல்லாம் ஆராய்ந்தாலும் அர்த்தம் தெரியாமல் தவிக்கின்றேன். எனவே அதை சொல்கிறவனுக்கு பிரதானிகளின் பிரதானியாகவும் என் ஆஸ்தான அதிகாரியாகவும் செய்வேன். உமது ஞானத்தின் ஆவியினாலே எனது கலக்கத்தையும் துக்கத்தையும் மாற்றி மகிழ்ச்சியாக்கி விடுங்கள். உம்முடைய மேன்மையை அடைந்து கொள்ளுங்கள். துரிதம் 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 துரிதம், சீக்கிரம் சீக்கிரம் என்று சொல்கிறீர்களே, என்னத்தை சொல்ல வேண்டும்? என்னத்தை சொல்ல வேண்டும்? எல்லாமே அயோமயமாக இருக்கின்றதல்லவா? எல்லாமே அயோமயமாக இருக்கிறது. இன்னத்தை சொல்ல வேண்டுமா? கடந்த இரவு நான் கண்ட சொப்னத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். காலதாமதம் செய்வதிலே தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களோ? எவ்வளவு முடியாது. என்னுடைய ஆபத்தின் காலத்துக்கு என்று தான் உங்களை என் அரண்மனையிலே வைத்து ஞான சாதனைகளை படிப்பித்தேன். நேற்று நான் கண்ட அந்த பயங்கரமான சொப்னத்தால் இதுவரைக்கும் எனக்கு நடுக்கம் தான். எனவே நான் கண்ட அந்த பயங்கரமான சொப்னத்தை மறந்துவிட்டேன்.
ஞானிகளில் சிறந்தவர்களாகிய நீங்கள் முதலாவது என் சொப்னத்தை சொல்லுங்கள், பிறகு அர்த்தம் சொல்ல உங்களுக்கு ஆகும் என்று தைரியம் கொள்ளுவேன். அல்லாவிட்டால் அரண்மனையை விட்டு யாரும் திரும்பி போக மாட்டீர். உங்களுடைய முண்டத்தின் மேலிருந்து தலை சீவப்படும். இது ராஜாவாகிய என்னுடைய கட்டளை. காலதாமதம் செய்வது ஏன்? புத்தி தீட்டி சாதனை செய்யுங்கள். ஐயோ, இது என்ன கோலம்? சொப்னத்தை சொன்னால் அர்த்தத்தை சொல்லலாம். சொப்னத்தை சொன்னால் அர்த்தத்தை சொல்லலாம். சொப்னத்தை சொல்ல நாம் என்ன தேவர்களா? அல்லவே அல்ல. தேவர்களின் குடியிருப்பு மனுஷர்களுடன் இருக்காதல்லவா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி ராஜாக்களில் ஒருவரும் கேட்டதே இல்லையே. கேட்டதே இல்லையே. பெற்றோரும் உற்றாரும் நீங்கள் போகவே வேண்டாம் என்று எவ்வளவு வருந்து கேட்ட போதிலும் ஏதோ ராஜாவுக்கு உதவி செய்யலாம் என்று நோக்கி ஆத்திரத்தின்படி இங்கு ஓடி வந்தோம். ஓடி வந்தோம். எங்க அம்மா எவ்வளவோ சொன்னாங்க போவாதேன்ட்டு. ஆனாலும் ராஜாவுக்கு உதவி பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஓடி வந்தோம். நாங்களோ பிள்ளை குட்டிகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளையவர்களாக இருக்கின்றோம். எங்களை விட்டுவிடுங்கள் சுவாமி. எங்களை விட்டுவிடுங்கள் சுவாமி. சேனையின் அதிபதியே ராஜா, இரக்கம் என்ற எங்களை துண்டித்து விட்டு என் கோபத்தை தனியே செய்யும். அப்பிரயோஜனம் அல்ல. இப்படிப்பட்டோருக்கு உதவி வாழ செய்வதிலே அர்த்தம் ஒன்றும் இருக்காது. தேசம் நஷ்டம்தான். அப்படியே ஐயா, பகோடா வேண்டாம், பிரேக் வேண்டாம், எங்களை விட்டுருங்க ஐயா. ராஜா ஒரு நிமிடம். ராஜாவுக்கு எமது மன்றாட்டு வானத்தின் தேவனுக்கு பணிந்து அவரிடத்தில் உமதின் சொப்னத்தையும் அதன் அர்த்தத்தையும் புரிந்து தெரிந்து கொண்டவரா எங்களுக்கு 3 நாள் காலாவதி தாரும் ராஜா. 3 நாட்களா? ஆமாங்க ராஜா. அப்படி ஆகட்டும். யாருடைய தலை எடுக்க வேண்டாம். எமது அருமை நண்பர்களே, உங்களில் ஒருவனும் கலங்க வேண்டாம். மறைபொருள்களையும் மர்ம ரகசியங்களையும் தெரியப்படுத்தவும் ரட்சிக்கவும் ஒரு தேவன் வானங்களில் இருக்கின்றார். அவர் உண்மை தேவன் யெகோவா. நான் 3 நாட்கள் அவரிடத்தில் காத்திருந்து விடை பெற்றுக் கொண்டு வருவேன். நீங்கள் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள். உங்களில் ஒருவனின் தலையில் போகவிடேன். அருமை புண்ணியவானே, அந்த வேலை செய்யும். உதவாத அஞ்ஞான மூடர்களாயிருந்து உங்களை பரிகாசம் செய்து பச்சை காய்கறி பருப்புகள் தின்கிற அடிமை கூட்டம் என்று சொல்லி இழிவாக பேசிவிட்டோம். புத்தி தீட்டாமல் உடல் தீட்டிக் கொண்டோம். இதனாலே பயந்து உணவு உறக்கங்கள் வராமல் தவிக்கின்றோம். என்னவாகிலும் சரி, நீங்கள் வரமளவும் வந்து ராஜாவுக்கு விடை சொல்லுகிற வரைக்கும் எங்களுடைய பதட்டம் தனியாது. நன்றி 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 நன்றி. நண்பர்களே, உதவி செய்கிற தேவனே பணிவோம் அன்றி பிராணனுக்கு அபாயமே வந்தாலும் அண்டிக் கொள்ளாத தேவர்களை வணங்குவதில் என்ன லாபம்? பிரியமானவர்களே, நம்முடைய ஆபத்திலே நம்முடைய முறையை கேட்டு நமக்கு உதவி செய்கிற தேவனை நாம் எல்லாரும் கூட பணிவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.